இது 1999 கோயம்புத்தூர்ல இருக்கிற மீரா அப்படின்ற பொண்ணு தன்னுடைய மேல் படிப்புக்காக சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜில் தங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வரா. மீராவோட ஹாஸ்டல்ல அவளுக்கு கொடுத்துருக்கிற ரூம் நம்பர் 109. மீராவும் ரூமை திறந்து உள்ள போய் பார்க்கறா. உள்ள போய் பார்த்தா அந்த ரூம் ரொம்பவே மோசமா பல மாசமா யாருமே யூஸ் பண்ணாத ரூம் மாதிரி இருந்திருக்கு. மீராவும் அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தூங்க போறா. அன்னைக்கு நைட் ஒரு விஷயம் நடக்குது. டைம் கரெக்டா 3:07. மீரா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ மீராவோட காதில் ஒரு சவுண்ட் கேட்குது. அது என்னன்னா மீரா மீரா. இந்த சவுண்ட் கேட்ட உடனே மீராவோ எழுந்துடுறா. எழுந்த உடனே சரி இது எதனா கனவா இருக்கும் இல்லைன்னா பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்காம தூங்க போயிடுறா. பட் அடுத்த நாள் நைட்டும் கரெக்டாக அதே டைமுக்கு அதே வாய்ஸ் கேட்குது. மீரா மீரா. இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிருந்த மீராக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது. இது கனவு இல்லை, அந்த சவுண்ட் உண்மையாகவே அவளுக்கு கேட்டிருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததை அவள் யார்கிட்ட போயிட்டு சொன்னாலும் அவங்க யாருமே அதை நம்ப போகிறதில்ல அப்படின்றது மீராவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஸோ மீரா என்ன முடிவு பண்ணுறான்னா அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். அடுத்த நாள் நைட்டு மீரா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவளுடைய டேப் ரெக்கார்டரை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு தூங்குறா. டைம் கரெக்டாக 3:07 ஆகுது. எப்பயும் போல அந்த சத்தமும் திரும்ப கேட்குது. உடனே எழுந்த மீரா அவளுடைய டேப் ரெக்கார்டரை செக் பண்ணி பார்க்குறா. அந்த ரெக்கார்டரில் அந்த சவுண்ட் ரெக்கார்டாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் மீரா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சீனியர்ஸ் கிட்டேயும் இந்த வாய்ஸை போட்டு காட்டுறா. அப்போ இந்த வாய்ஸை கேட்ட ஒரு சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வைஷ்ணவியோட வாய்ஸ். ஓகே, பை.